ஓகே கைஸ், பேக் டு ஃபிளாஷ்பேக் 2011 வேர்ல்ட் கப். இந்த வேர்ல்ட் கப்பை எவனாலையும் மறக்க முடியாது. இந்தியன் ஃபேன்ஸால கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஏன்னா இந்தியா வின் பண்ண வேர்ல்ட் கப் இதுதான். இது எவனுமே மறந்துருக்க மாட்டான். பல ஐகான்ஸ் எல்லாம் கடைசியா விளையாண்ட நம்மளோட ஃபேவரட் பிளேயர், பல லெஜெண்டரி பிளேயர்லாம் வந்துட்டு கடைசியா விளையாண்ட வேர்ல்ட் கப் இதுதான். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியாவில் தான் ஃபைனலும் நடந்துச்சு. இது யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் ஹோஸ்ட் வந்து இந்தியா, கோ ஹோஸ்ட் ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ், 3 டீம் ஹோஸ்ட் பண்ணாங்க. மெயின் வந்து இந்தியா தான். இதுல வந்து பஞ்சமே இருக்காது மேட்சுக்கு. ஏன்னா இந்தியன் பிளேயர் எல்லாருமே டீமா விளையாண்டுருப்பாங்க. கடைசியா நம்ம எப்போ இந்தியா டீமா விளையாண்டாங்கன்னா, இந்த T20 வேர்ல்ட் கப் 2024 டீமா விளையாண்டாங்க. இந்தியா விக்டரி அடிச்சாங்க. அதே மாதிரி தான் கடைசியா அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு 2011 தான் இந்தியா வந்து டீமா விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாடலை. அந்த நடுவில் உள்ள கேப்லாம் விளையாடலை. ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, 2015 வேர்ல்ட் கப்பில் உள்ள இந்தியன் பிளேயர்ஸுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை ரேங்க் பண்ணோம். கரெக்டாக இதில் 2011 வேர்ல்ட் கப்பில் உள்ள இந்தியன் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸை ரேங்க் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே T20 வேர்ல்ட் கப் 2024 உள்ள இந்தியன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை ரேங்க் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த வேர்ல்ட் கப் அந்த பெர்ஃபார்மன்ஸை ரேங்கிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்தியா டீமாக விளையாண்டதுனால ரேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த வேர்ல்ட் கப் ரேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. யார் எப்படி ஃபர்ஸ்ட் கொண்டு வருது, யார் செகண்ட் கொண்டு வருது அப்படின்னு. கம்பீர் அண்ட் டோனி ஃபேன்ஸ் கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். அப்பதான் நான் எதுக்கு வந்து இது ரேங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லாட்டா உங்களுக்கு ரீசனே இல்லாத மாதிரி இருக்கா, இவரை ஃபர்ஸ்ட் இவர் எப்படி வருவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்றதை ஃபுல்லா கேட்டுட்டு பாருங்க. ஓகே, மொத்தம் 15 ரேங்க் இருக்கு. இதுல 10 இல்ல, மொத்தம் 15 ரேங்கிங் இருக்கு. 15 இதை 15ல இருந்து 1 வரை நம்ம பார்க்க போறோம். எது ஒஸ்ட் டு பெஸ்ட்லாம் கிடையாது. எது 15 ரேங்க்ல இருந்து 1 வரை, எது லீஸ்ட்ல இருந்து பெஸ்ட் வர பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போலாம். 2011 வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் நம்பர் 15ல நான் எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனாஃப் பட்டேல் எடுத்த அந்த 4 விக்கெட், பங்களாதேஷோட எடுத்த அந்த 4 விக்கெட் தான் வச்சிருக்கேன். நம்ம இந்தியன் கிளென் மெக்ராத் அவர் தான். அதாவது ஆஸ்திரேலியால கிளென் மெக்ராத் வந்து எப்படி போடுவாரோ அதே மாதிரி தான் முனாஃப் பட்டேலோட பவுலிங் ஸ்டைலும் அப்படியே இருக்கும். ஓடி வந்து ஜம்ப் பண்ணாம போடுவார் மெக்ராத். இவரும் அதே மாதிரி தான். ஓடி வந்து ஜம்ப் பண்ணாம அப்படியே போட்டுருவாரு. பால் ஸ்விங் ஆகும், அவுட் ஆவானுங்க. இவர் ஒரு சரியான ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர். இப்போ வந்து அவருக்கு வந்து கரியர் வந்து இன்ஜுரியால முடிஞ்சு. நீங்க போய் யூடியூப்ல பார்த்தா தெரியும். முனாஃப் பட்டேல் கரியர் எண்டிங் இன்ஜுரின்னு போட்டா தெரியும். ஒரு கேட்ச் பிடிக்கும் போது ஸ்லிப் ஆகி விடுவாரு. அதோட அவர் கரியர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. அதோட போனவர் தான் முனாஃப் பட்டேல். பட் அவர் இருந்தவரை இந்தியாவுக்கு பயங்கரமான லக்ஸரியா தான் இருந்து. ஏன்னா அந்த மாதிரி தான் இவர் பவுலிங் போட்டாரு. இவர் பவுலிங் போடும்போது நிறைய பேர் பேனிக்லாம் ஆகிட்டு இருப்பாங்க. பட் எது இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ரொம்ப லேசியா இருப்பார். ஃபீல்டில் அநியாயத்துக்கு சோம்பேறியா இருப்பார். ஒரு பால் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா போதும் அது போயிட்டு 4 அது பாட்டுக்கு போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவாரு. அதுதான் இவருடைய பிரச்சனை. மற்றபடி இவர் ஒரு சூப்பரான பவுலர். அதனால இவர் வந்து நான் 15ல வச்சிருக்கேன். இவர் எடுத்த இந்த பெர்ஃபார்மன்ஸ், பங்களாதேஷோட 4 விக்கெட் எடுப்பாரு. பங்களாதேஷ் அந்த மேட்ச் வந்து யார் ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலி அண்ட் சேவாக் தான். பட் பவுலிங்ல இவர் சூப்பரா போட்டதுனால தான் பங்களாதேஷும் கொஞ்சம் டேஞ்சரஸா தான் தெரிவாங்க. இக்பால் வந்து ஸ்டார்டிங்லாம் பயங்கரமா அடிப்பாங்க. ஏன்னா பங்களாதேஷ்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்சே நமக்கு நடக்கும். அதனால பங்களாதேஷ் கொஞ்சம் பயங்கரமா ஸ்டார்ட் தான் பண்ணுவாங்க. பட் முனாஃப் பட்டேல் கொஞ்சம் பவுலிங்லாம் நல்லாலாம் போடுவார் அந்த மேட்ச்ல. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை நான் 15ல வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 14ல எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவராஜ் சிங்கோடைய 50+2 விக்கெட்ஸ் வித் நெதர்லாண்ட். இதை தான் நான் வச்சிருக்கேன். இந்த மேட்ச் வந்து ஒரு டீசென்டான மேட்ச் தான். இந்த மேட்ச்ல வந்து நம்ம நல்லாவே விளையாண்டோம். நிறைய பேர் விளையாடுவாங்க. யூசப் பதான்லாம் விளையாடுவாரு. பட் யுவராஜ் சிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தனியா தெரியும். ஏன்னா 50 போட்டு 2 விக்கெட்டும் எடுக்கிறதுனால இது ஒரு சிம்பிளான ஒரு நாக் தான். பட் யுவராஜ் வந்து மேன் ஆஃப் த மேட்சும் வாங்குவார். இந்த மேட்சுக்கு ஒரு குட்டி மேட்ச் தான். பட் அதனால இதை வந்து நான் வந்து 14ல வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 13ல எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சின் அடிச்ச 111 தான் நான் வச்சிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்காவோட அடிச்ச 111 வச்சிருக்கேன். இந்த மேட்ச் வந்து நம்ம நாக்பூர்ல நடக்கும். நம்ம தோத்துருவோம் இந்த மேட்ச். இந்த மேட்ச் வந்து சூப்பரா விளையாடுவாங்க இந்தியா. ஆனா செம கடுப்பாகும். அதாவது கைஸ், சேவாக், கம்பீர், சச்சின் சூப்பரா விளையாடுவாங்க. சேவாக் 71, கம்பீர் 69, சச்சின் 100. 3 பேரும் வரிசையா சூப்பரா விளையாடுவாங்க. எப்போ சச்சின் அவுட் ஆனாரோ எல்லாரும் போயிருவாங்க. 40th ஓவர்ல இந்தியா வந்து 267 அடிச்சிருப்பாங்க. 40th ஓவர்ல இந்தியா 267 அடிச்சிருப்பாங்க. நினைச்சா இந்தியா 400 கூட அடிச்சிருக்கலாம். அவ்வளவு விக்கெட் இருந்து 9 விக்கெட், கிட்டத்தட்ட 9 விக்கெட் இருந்த கையில. சச்சின் அவுட் ஆனோட எல்லாருமே சர்ன்னு அவுட் ஆகி இந்தியா 296க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. கடைசி சவுத் ஆப்பிரிக்காவும் நல்லா விளையாண்டு ஜெயிச்சிருவாங்க. இந்தியா கொஞ்சம் பேட்டிங்ல வந்து நல்லா பண்ணியிருந்தா ஒரு 300 அடிச்சா கூட ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு 4 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க. பட் சச்சின் அடிச்ச அந்த நாக்கு வந்து சூப்பரா இருக்கும் நாக்பூர்ல வச்சு. அதனால இந்த மேட்ச்ல வந்து டேல் ஸ்டீலும் 5 விக்கெட்லாம் எடுப்பாங்க. ஏபி டிவிலியர்ஸ்னா கடைசி வரை நின்று ஏபி டிவிலியர்ஸோட 50 இருக்கும். ஹஷீம் அம்லா சூப்பராக விளையாடுவாரு. டூப்ளசி கடைசி நின்று வின் பண்ணி கொடுத்துருவான். ஸோ இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சச்சின் அடிச்சதுல. அதனால இதை வந்து நான் 13ல வச்சிருக்கேன்.
நம்பர் 12ல எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட் கோலி அடிச்ச அந்த செஞ்சுரி, பங்களாதேஷ்ல அடிச்ச அந்த செஞ்சுரி. விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் செஞ்சுரி பங்களாதேஷ்ல வச்சு அடிச்சது. விராட் கோலி அடிக்கிறதே சூப்பரா இருக்கும். இந்த பங்களாதேஷ்ல வச்சு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வச்சு அடிக்கிறது செமையா இருக்கும். விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அடிப்பாங்க. ஸோ இதை நான் இதில் வச்சிருக்கேன். இதோட ரொம்ப பயங்கரமா அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சேவாக் தான். கூட இருந்து விராட் கோலி சப்போர்ட் பண்ணது பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த டைம்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன பையன் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். விராட் கோலின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். ஏன்னா எல்லாருமே லெஜெண்டரி பிளேயரா இருப்பாங்க. கம்பீர், சேவாக், சச்சின், யுவராஜ் அப்படின்னு இருக்கும் போது விராட் கோலி வந்து பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும். சின்ன பையன் நல்லா விளாண்டுருக்கான். அதாவது அந்த டைம்ல நம்ம வந்து எப்படி மனிஷ் பாண்டி பார்த்தோமோ அந்த மாதிரி தான் நான் விராட் கோலி பார்த்துட்டு இருந்தேன். ஆர்டர் எல்லாம் செமையா இருக்குப்பா, நல்லா வருவோம் போல அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ விராட் கோலி ஒரு லெஜெண்டரி பிளேயரா இருக்கிறதுனால சொல்றேன், நான் அந்த நாக்கு வந்து அவ்வளவு பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ வர அதை ரிமெம்பர் பண்ணலாம் எல்லாருமே, விராட் கோலி அடிச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு. ஸோ அதனால நான் இதை வந்து 12th வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 11ல எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவராஜ் சிங் அயர்லாண்டோட எடுத்த 50 ரன்ஸ் பிளஸ் 5 விக்கெட். இதை நான் வச்சிருக்கேன். அதாவது 50 அடிக்கிறது கஷ்டம், 50 அடிக்கிறது கூட ஈஸி. ஓகே, அதே 50 அடிச்சுட்டு 5 விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் கபில் தேவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இந்தியாவில் இதுவரை யார் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல பண்ணது நம்ம யுவராஜ் தான். அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் கபில் தேவ் யாரோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஓகே, அதுக்கு வரும். ஸோ அயர்லாந்து இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நம்ம தான் பவுலிங் போடும். பவுலிங் போட்டு யுவராஜ் 5 விக்கெட் ஹாலும் எடுத்துருவாரு. எடுத்ததுக்கு அப்புறம் பேட்டிங்லயும் 50 அடிப்பாரு. இது வந்து கிளாஸியா இருக்கும், பியூர் கிளாஸ். இந்த மேட்ச்லயும் இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரு. இது ஒரு குட்டி டீம் அப்படின்றதுனாலே நான் கொஞ்சம் ரேங்க்ல வந்து கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கேன். இருந்தா நான் மேல கொண்டு வந்துடுவேன். ஏன் வந்து நான் இது வந்து 11th வச்சுட்டேன்னா இதுக்கு மேல வரப்போற பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருக்கு, அதனாலதான் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 10ல இருந்து 1 வர போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய கிரிக்கெட் ஃபேன்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கானா அவனுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க இந்த சேனலை. ஓகே ஓகே, வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்ல நான் போட போற லிஸ்ட்ல இந்த 15 ரேங்கிங்ஸ் இருக்குல்ல, அதுல உங்களுடைய 2 ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் எது இந்தியன்ஸ் ஆடினதுல அப்படின்னு ஹானஸ்டா சொல்லணும். உங்களோட ஃபேவரட் பிளேயர் டோனி ஃபேனா அவர் ஃபேனா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹானஸ்டா உங்களுக்கு யாருடைய நாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு நீங்க கமெண்ட்ல 2 நாக்கு போடணும். ஓகே, யாருடைய விக்கெட்டோ பவுலிங் பெர்ஃபார்மன்ஸோ ஏதோ ஒன்று 2 இது போடணும். ஓகே, ஸோ நம்பர் 10க்கு போகலாம். 10th ரேங்கிங்ல நான் எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வின் எடுத்த அந்த 2 விக்கெட் தான். அந்த 2 விக்கெட்டை தான் நான் 10th வச்சிருக்கேன். எதுனா ஆஸ்திரேலியாவோட எடுப்பாரு. அஸ்வினை வந்து ஆஸ்திரேலியாவோட ஆட வச்சது டோனி எடுத்தது செம்ம ஸ்மார்ட்டான மூவ். எல்லாருமே வந்துட்டு நார்மலா வந்து ஃபாஸ்ட் பவுலிங்ல ஆரம்பிக்கிறது தான் ஒரு ட்ரெடிஷன் மாதிரி. எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க, ஜக்கீர் கான் வந்து ஓப்பன் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்ச போது அஸ்வினை வச்சு ஆரம்பிச்சாரு. அஸ்வினை வச்சு ஆரம்பிச்சோன்னா பவர் பிளேல ரன் ஸ்லோ ஆயிட்டு. என்னதான் வந்து அவங்க அடிச்சாலும் ஆஸ்திரேலியன் அடிக்கிற அடிக்கி அதெல்லாம் எங்கேயோ போயிருக்கும். பட் அஸ்வின் வந்து அதை ரன்னை கண்ட்ரோல்ல வச்சு வந்தோன்னு ஃபர்ஸ்ட் ஷேன் வாட்சன் விக்கெட் எடுத்தாரு. ஷேன் வாட்சன் விக்கெட் எடுத்தது இல்லாம ரிக்கி பாண்டினோட பெரிய விக்கெட் எடுத்தாரு. ரிக்கி பாண்டின் செம அடிச்சிட்டு இருந்தாரு, உட்காந்து செஞ்சுரிலாம் போட்டிருந்தாரு. எனக்கு ரிக்கி பாண்டின் ரொம்ப பிடிக்கும், நானே பல வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த நாக் செமையா இருக்கும். ரிக்கி பாண்டின் குவார்டர் ஃபைனல்ஸ்ல செஞ்சுரி அடிப்பாரு. எடுத்த உடனே அவுட் ஆக்கிட்டாரு. இல்லாட்டா ப்ரெஷர் இந்தியா மேலதான் இருந்திருக்கும். ஏன்னா ரிக்கி பாண்டின் அடிக்கும் போது எல்லாருக்கும் ப்ரெஷர் இருந்துச்சு, என்னையா அடிச்சுக்கிட்டே இருக்கான் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படியோ அஸ்வின் அந்த விக்கெட் எடுத்துட்டாரு. அந்த 2 விக்கெட் எடுத்தது ரொம்ப பெரிய விக்கெட். அது மட்டும் இல்ல, ஓப்பனிங்ல ஸ்பின்னை கொண்டு வந்தது டோனி வந்து செம கிளாஸான மூவ் சொல்ல போனோம்னா. ஓகே, ஸோ அதனால இந்த 2 விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, கேம் சேஞ்சர் அப்படின்றதுனால நான் வந்து இதை 10th வச்சிருக்கேன். நம்பர் 9th எது வச்சிருக்கேன்னா சச்சின் அடிச்ச 120 ரன்ஸ் வெர்சஸ் இங்கிலாந்து, அதை தான் நான் வச்சிருக்கேன். இந்த இங்கிலாந்து மேட்சை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 50 போட்டிருப்பாங்க. யுவராஜ் 50 போட்டிருப்பாரு, டோனி 35, கம்பீரோட ஒரு 50 இருக்கும், சேவாகோடைய ஸ்டார்ட் இருக்கும் 35 சம்திங் ரன் அடிச்சப்பாரு. பட் சச்சின் அடி செம்ம அடி, 5 6 7 6 வரமோ அடிப்பாரு. இந்த இன்னிங்ஸ் அடிச்சதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு கொஞ்சமாச்சும் டை பண்ண முடிஞ்சிச்சு. அந்த மேட்ச் வந்து டை ஆகும். சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இங்கிலாந்துக்கும் நமக்கும் அந்த மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் வந்து டை ஆயிரும். சச்சின் மட்டும் இந்த இவ்வளோ ரன் நான் பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ அடிச்சிட்டானுங்களே எப்படி ஜெயிக்க போறானுங்க அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தா அவனுங்க வந்துட்டானுங்க பக்கத்துல, ரொம்ப வந்து நம்மளை பயமுறுத்தி கிட்டத்தட்ட இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவனுங்க டைப் பண்ணி விட்டுட்டு போயிட்டானுங்க. கிட்டத்தட்ட அவனுக்கு வின் ஆன மாதிரி ஆயிட்டு. அதுக்கு அயர்லாந்து பழி வாங்கிட்டானுங்க, அதை விடுங்க. ஸோ இது ஒரு நல்ல மேட்ச் தான். அதனால சச்சின் அடிச்ச இந்த நாக்கை வந்து நான் 9th வச்சிருக்கேன். 8th எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேவாக் அடிச்ச 175, அதாவது இந்த மேட்சோடைய பங்களாதேஷோட அடிச்ச அந்த 175 வச்சிருக்கேன்.
அதாவது விராட் கோலியாவது கொஞ்சம் கருணையோட கொஞ்சம் ஸ்டைலாவோ என்னப்பா ஷார்ட் ஆடுறான் அப்படின்ற என்ன ஷார்ட் ஆடுறான்ப்பா விராட் கோலி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா சேவாக் அட்டிக்கிறதெல்லாம் அட்டிலாம் பார்த்தா ஏதோ இந்த ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ உண்டு, இந்த நியூஸ் முன்னாடியே நடந்துச்சு. என்னன்னா இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீம் இருக்காங்கல்ல, யுஎஸ்ஏ ஃபுட்பால் டீம், விமென்ஸ் ஃபுட்பால் டீம் இருக்காங்களா, அதான் சொல்லுவாங்க விமென்ஸ் ஃபுட்பால் டீம் ஓஹோ அப்படிம்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஸ்கூல் ஜூனியர் பசங்களுக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு. அதுல ஸ்கூல் ஜூனியர் பசங்க 12 கோல் அடிச்சானுங்க. அந்த விமென்ஸோட இன்டர்நேஷனல் யுஎஸ்ஏ விமென்ஸ் டீமோட ஸ்கூல் படிக்கிற பசங்க ஜூனியர் பசங்க 12 கோல் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த இது இருந்து ஜூனியர் பசங்களை போட்டு தர்ம அட்டி சேவாக் வேற அந்த மேட்ச்ல பைரனர்லாம் வச்சிருப்பாரு. நான் பைரனர்லாம் அவ்வளவு பார்த்ததே இல்லை. அந்த மேட்ச்ல கம்பீர் தான் பைரனரா இருப்பார். சேவாக் ஓடவும் மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. கம்பீர் ஓடிட்டே இருப்பார், சேவாக் நின்று அடிச்சிட்டு இருப்பார். சக்கிப் அல் ஹசன் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். நமக்கு என்னப்பா அது பாட்டுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பான். அவன் எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, நின்று ஒரே இடத்துல நின்று அடிச்சுக்கிட்டே இருப்பார் ரோபோட் மாதிரி. பார்க்கவே நல்லா இருக்கும். நான் 200 போடுவார்னு நினைச்சேன், பட் அவர் கடைசியில் லைட்டா கிவ் அப் பண்ணிட்டார். டயர்ட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆமா, டயர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் வந்து சும்மா சுத்திக்கிட்டே இருப்பாரு. பட்லாம் 175 செம்ம ஸ்டார்ட். ஏன்னா வேர்ல்ட் கப் உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்ட் நடந்தது பங்களாதேஷ்ல வச்சு தான் நடந்துச்சு. பங்களாதேஷ் ஃபேன்ஸ் எப்படி இருப்பானுங்கன்னு தெரியும். அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி இருப்பானுங்க. கப்பே அடிக்காட்டியும் கதறி அழுந்து உருளுவாங்க. ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிச்சு ஆரம்பிப்பாரு, நொறுக்கிடுவாரு அவரும் விராட் கோலியும் சேர்ந்து. அதனால இந்த நாக் செம்ம நாக்கு இந்த 175 அப்படின்றதுனால நான் இதை வந்து 8th வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 7th எது வச்சிருக்கேன் அப்படின்னா யுவராஜ் சிங் அடிச்ச அந்த 57 ரன்ஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா +2 விக்கெட்டும் எடுப்பார் அந்த மேட்ச்ல. இந்த ஆஸ்திரேலியன் மேட்சை பத்தி நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அஸ்வின் விக்கெட் எடுக்கும் போது. இந்த மேட்ச் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான மேட்ச் தான். சேவாக் ஸ்டார்டிங்ல அவுட் ஆயிடுவாரு, சச்சின் ஒரு 50 போடுவாரு, கம்பீர் தேவையில்லாம ரன் அவுட் ஆகிறத பார்த்தா யுவராஜ் தான் குழப்பி விடுவாரு. அதையும் நான் பார்த்தேன். யுவராஜுக்கும் கம்பீருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 3 வாட்டி மிஸ் ஆகும், 2 வாட்டி மிஸ் ஆகும், 3வது வாட்டி வந்து ரன் அவுட் ஆயிடுவாரு. கம்பீர் கடுப்புல போயிடுவாரு. டோனி 7 ரன்னுக்கு அவுட் ஆவாரு, தலை ஃபார் ரீசன். ஓகே, ஸோ டோனி ரன் அவுட் டோனி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ரெய்னா கூட இருந்து செமையா சப்போர்ட் பண்ணதுனால தான் யுவராஜாலையும் அடிக்க முடிச்சு. பட் இந்த நாக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாக்கு. ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ அசால்ட்டாலாம் அடிக்க முடியாது. பால்ஸ் எவ்வளோதான் அதிகமாக இருந்தாலும் யுவராஜ் ஒரு விக்கெட் இல்லை, யுவராஜோ ரெய்னா யாரோ வந்து இதில் அவுட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹர்பஜன் நின்றுக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கலாம் ஹர்பஜன் வந்து பாகிஸ்தான் அப்படின்னா நிற்பாரு, அவருக்கு வந்து ஏதோ வெறி இருக்கும் ஹர்பஜனுக்கு. பட் யுவராஜ் அப்படிலாம் இல்லை. யுவராஜுக்கு உடம்புல ஆஸ்திரேலியான்னு ஏதோ பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போட்டு விட்டாலே ஒரு மாதிரி ஆஸ்திரேலியானாலே ஒரு மாதிரி ஏதோ வெறி வந்துருச்சு யுவராஜுக்கு. அவனை அடிக்கணும், அவங்களை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஆயிருது போல யுவராஜுக்கு. அதை மாதிரி தான் அவர் விளையாண்டுட்டு இருப்பாரு. பிரெட்லி 4 அடிப்பார், பிரெட்லி கண்ணில் போடும், பிரெட்லிக்கு ரத்தம் வரும், பேண்டேஜ் போட்டு வந்து அடிப்பான், ரெய்னா 6 அடிப்பான், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் என்ன பொறுத்தவரை இதுதான், ஒருவேளை இந்த 2 விக்கெட்ல ஏதாவது ஒரு விக்கெட் போயிருந்தா கூட பவுலர்ஸால தான் அவ்வளோ நேரம் பிரெட்லி எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. பிரெட்லி அவன் பேர் என்ன, ஷான் டைட்னு ஒருத்தர் இருப்பாரு. யூ அவன் காலை ரீச்சுக்கு வெளியே வச்சு போடும். அதாவது எல்லாரும் ஜம்ப் பண்ணி போடுவாங்க, பட் ஷான் டைட் அப்படி இல்லை, நின்று ஒரு மாதிரி காலை வாய் மாதிரி பொழந்து போடுவான். போடுறத பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் நம்ம பவுலர் ஃபேஸ் பண்ணிக்கிட மாட்டாங்க. அதனால யுவராஜ் அடிச்சா இந்த ஐகானிக் நாக்கு, இது சரியான நாக்கா இருக்கும். வின் பண்ணிட்டு அந்த பேட் அப்படி தரையில அடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் சீனா இருக்கும். அதனால நான் இதை வந்து 7ல வச்சிருக்கேன். தலை ஃபார் ரீசனா. ஓகே, நம்பர் 6th வரும். 6th நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜகீர் கான் எடுத்த அந்த 3 விக்கெட்ஸ், இங்கிலாண்டோட எடுத்த அந்த 3 விக்கெட்ஸ். என்னடா இவன் 3 விக்கெட்டை மேலே வச்சிருக்கான்னா, மேட்சை பார்த்துருந்தா தான் தெரியும். இந்த மேட்ச்ல நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சச்சின் செஞ்சுரி அடிப்பார், இங்கிலாண்டோட செஞ்சுரி அடிப்பார், யுவராஜ் 50, சேவாகோடைய நல்ல ஸ்டார்ட், மற்றபடி இவர் கம்பீர் எல்லாருமே அடிப்பாங்க. பட் பவுலிங்ல காப்பாத்தினது ஜகீர் கான் மட்டும்தான். ஏன்னா அங்க ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் வந்து காட்டடி 158 ரன் அடிப்பாரு. ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினாரு. ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் மட்டும் இல்ல, இயான் பெல்லும் நின்றுவாரு. இயான் பெல் நின்னாலே ஒரு பிரச்சனை தான், டெஸ்ட் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருவான், நமக்கு தலைவலி வந்துடும். பவுலர் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து 2 ஓவர்ல மேட்சை மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் எடுப்பார், எடுத்த உடனே இயான் பால் அடுத்த பால்ல அவுட் ஆகுவார். அதுக்கப்புறம் இன்னொரு ஓவர்ல கோலிவுட்டையும் தூக்கிடுவார். 3 பேரையும் வரிசையா தூக்குறது. இது கேம் சேஞ்சர் அப்படிமாங்க, சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு விக்கெட்லாம் கிடையாது, இதுதான் உண்மையிலே கேம் சேஞ்சர். டப்புன்னு மேட்சே மாத்திட்டாரு. ஒருவேளை இதை அவர் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 1 ரன் எக்ஸ்ட்ரா போயிருந்தா கூட நம்மளால வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்கே முடியாது. ஏன்னா இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் அந்த வேர்ல்டு கப்புக்கே வந்தாங்க. மற்றபடி மற்ற வேர்ல்ட் கப் மாதிரிலாம் டாமினேட் பண்ணிலாம் வரல. நம்ம அடிச்சது சொல்ல போனோம்னா எல்லாமே சின்ன டீமை தான் அடிச்சு வந்தோம். நினைச்சு பாருங்களேன், சின்ன டீம் தான் அடிச்சிருக்கோம். நம்ம பங்களாதேஷோட வின் பண்ணோம், அயர்லாண்டோட வின் பண்ணோம், நெதர்லாண்டோட வின் பண்ணோம், வெஸ்ட் இண்டீஸோட வின் பண்ணோம். குரூப் ஸ்டேஜில் சொல்றேன். மீதி எல்லாமே டை, இங்கிலாண்டோட டை, சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்தோம்.
குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்லாம் எல்லாமே நல்லா விளாண்டுட்டாங்க. பட் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரும். டீமாக விளாண்டதுனால தான் முடிஞ்சு. அதனால தான் சொல்கிறேன், ஜகீர் கானுடைய அந்த ஸ்பெல் வந்து பயங்கரமான ஸ்பெல். இங்கிலாண்டில் போட்டது எல்லாருமே சச்சினுடைய செஞ்சுரிலாம் பயங்கரமாக பாராட்டாங்க. பட் ஜகீர் கான் போட்டது அண்டர் ரேட்டடான ஸ்பெல் அன்னைக்கு. ஸோ அதனால இந்த இதை நான் வந்து சொல்லி ஆகணும். ஜகீர் கான் வந்து எப்படின்னா, நமக்கு இப்போ முகமது ஷமி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அங்கே ஜகீர் கான். அந்த டைம் நம்ம பார்த்த டைம்லனா ஜகீர் கான் அங்கே. பட் முகமது ஷமியா ஜகீர் கானான்னு கேட்டேன்னா முகமது ஷமி தான் பயங்கரமான பவுலர். பட் அந்த டைம்ல ஒரு டீமுக்கு வந்து இப்போ முகமது ஷமி எப்படியோ அந்த டைம்ல ஜகீர் கான் தான். ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்ல லீடிங் விக்கெட் டேக்கரும் அவர் தான். 21 விக்கெட்ஸ் 8 மேட்ச்ல 21 விக்கெட்ஸ். அது போக ஷாஹித் அஃப்ரிடியும் வந்து 21 விக்கெட்ஸ் தான். ஸோ ஜகீர் கானுக்கு கிரெடிட்டை வந்து கொடுத்தே ஆகணும்னு நான் 6th வச்சிருக்கேன். இப்போ டாப் 5க்கு போக போறோம். ஓகே, டாப் 5க்கு போயிடும். 5th நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெய்னா அடிச்ச அந்த 2 நாக்கையும் வச்சிருக்கேன். 34 வெர்சஸ் ஆஸ்திரேலியா, 36 வெர்சஸ் பாகிஸ்தான். இந்த 2 நாக்கை ரெய்னா அடிக்கடி தோத்துருப்போம். சிம்பிளானது. இந்த 2 நாக்கை ரெய்னா அடிக்கடி வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதான். ஏன்னா நான் தான் சொல்றேன், அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க. சோக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அந்த டைம்ல சோக்லாம் ஆகலை. நம்ம எல்லாருமே நல்லா லேண்ட் ஆனுங்க, அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ நல்லா லேண்ட் ஆகுங்க மற்ற டீமும். அந்த டைம்ல இந்தியா வந்து சோக்லாம் ஆகலை. இந்தியா வந்து எல்லாமே சீனியர் பிளேயர், யாருமே வந்து சோக்லாம் ஆகலை. பயந்து எதுவும் பேனிக். 2015 ஆஸ்திரேலியாவோட விளையாடுவாங்க தெரியுமா, அதுதான் சோக்னா அதுதான் சோக். இந்த 2015 செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட விளையாடுவானுங்களா, அதுதான் சோக் ஆகுது. இதெல்லாம் சோக் இல்லை. உண்மையிலே மற்ற டீம்லாம் ரொம்ப வெறியா விளையாண்டாங்க அந்த டைம்லனா. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஐகானிக் பிளேயர்ஸா இருக்கனால அப்படி இருந்தானுங்களோ என்னமா. ஸோ அந்த டைம்லாம் வந்துட்டு விக்கெட்லாம் அந்த குவார்டர் ஃபைனல்ஸும் சரி செமிஃபைனலும் சரி, அப்பெல்லாம் விக்கெட் போகும்போது ரெய்னா நின்று காப்பாத்தினால தான் முடிஞ்சிச்சு. நல்ல வேலை டோனிக்கு அந்த கிரெடிட்டை நான் கொடுத்தேறேன். யுசப்பா தான் நான் வெளியே வச்சுட்டு ரெய்னா உள்ள கொண்டு வந்ததுக்கு. நானே வந்து வேர்ல்ட் கப் டைம் யோசிச்சேன், யுசப்பா தான் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி. யுசப்பா தான் ஒரு பெரிய ஹிட் அடிக்கிற ஆள் தான். இந்தியாவோட பிரச்சனை வந்து அந்த லோவர் ஆர்டர் தான், யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கரெக்டான ஆள் ரெய்னா தான். ஏன்னா சிஎஸ்கேல நமக்கு ரெய்னா பார்த்ததுனால ஓகே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஓகே ரெய்னாவால நிற்க முடியும் அப்படின்னு. அதனால ரெய்னா அடிச்ச அந்த 2 நாக்கையும் நான் வச்சிருக்கேன். பாகிஸ்தானோட அடிச்சதா இருக்கட்டும், அந்த ரெய்னா அடிச்ச அந்த ஒரு 6 குவார்டர் ஃபைனல் அடிச்ச அந்த எபிக் 6 அதுவா இருக்கட்டும், பிரெட்லி வால்ல அடிக்கிற அந்த 6ஆ இருக்கட்டும். அதனால நான் இந்த 2 நாக்கை போட்டு ரெய்னாவை 5th வச்சிருக்கேன். நம்பர் 4th யாரு வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கம்பீர் அடிச்ச 97 நம்பர் 4th வச்சிருக்கேன். ஓகே, சில பேர் டென்ஷன் ஆவானுங்க, எப்படி கம்பீர் எப்படி கேளுங்கடா, கேட்டு தொலைங்கடா, கேட்டுட்டு பேசுங்க. ஏன் நான் வந்து கம்பீர் 97 வந்து அங்க வச்சிருக்கேன்னா, கம்பீர் ஆடினது ஒரு சரியான இன்னிங்ஸ் தான், இல்லைன்னு சொல்லல. எவ்வளவு அடிப்பாருன்னா 97 122 பால்ஸ்க்கு 97 அடிப்பாரு. அந்த டைம்ல கம்பீர் நின்னது ஹெல்ப்ஃபுல் தான். விராட் கோலி மட்டும் லைட்டா ஒரு 35 அடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு முன்னாடி சேவாக் வந்தோன்னு டக் அவுட். அது பெரிய ப்ளோ. அதெல்லாம் பார்க்கும் போது இந்தியா தோத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் தோத்துருவாங்கப்பா. சேவாக் விக்கெட் எடுத்தோன்னே அதுக்கப்புறம் சச்சின் ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் அடிப்பாரு, ஒரு 4 அடிப்பாரு, அவுட் ஆயிடுவாரு. அவ்வளவுதான். மலிங்கா வந்து கிரவுண்டே சுத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏதோ வேர்ல்டு கப்பே அடிச்ச மாதிரி நாங்க இன்னைக்கு எங்களோட இது அப்படின்னு. ஜெயவர்தன் எல்லாம் அந்த மேட்ச் வந்து அப்படிதான் இருக்கும், பேத்தனமா தான் இருக்கும். ஸோ எல்லாம் செலிப்ரேட் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல கம்பீர் நின்னதை பார்க்கும் போது இந்தியா வின் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தந்தாரு. பட் நான் வந்து ஏன் கம்பீரை 4th வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னொருத்தர் அந்த மேட்ச்ல நல்லா விளையாண்டாரு. அதை நான் வந்து கிரெடிட் கொடுத்துதான் அவனை. என்னதான் வந்து அவர் வந்து அப்படி இப்படின்னாலும் அவர் தான் நல்லா விளையாண்டாரு. கொஞ்சம் கம்பீர் வந்து நின்னுட்டாரு மேட்ச் வச்சு. தேவையில்லாம அவுட் ஆயிட்டாரு. அதுதான் என்ன சொல்ல போனோம்னா, தேவையில்லாம இறங்கி வந்து ஆடுறேன். அதாவது ரொம்ப ஒரு டாட் பால் எடுத்தார் செஞ்சுரி போடுற டைம்ல. ஓகே செஞ்சுரி போடலான்னு அப்படின்ற ஒரு ஆசை இருக்குமா என்னன்னு தெரியல. பெரேரா பால்ல தேவையில்லாம இறங்கி வந்து அவுட் ஆயிடுவாரு அவசரப்பட்டு. அவுட் ஆனால் அதுக்கப்புறம் யுவராஜ் வந்து அடிச்சு கொஞ்சம் 4லாம் அடிச்சு ப்ரெஷர் போயிடும். பட் இருந்தாலும் கம்பீர் அடிச்சு இந்த நாக்கு வந்து நல்ல நாக்கு தான். நீங்க வேணா மேலே கொண்டு வருவீங்களோ எப்படியோ, அது வந்து உங்களோட இது. என்னை பொறுத்தவரை இந்த நாக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும். 4க்கு தான் கரெக்டான இடம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓவராலாம் ரொம்ப பேசக்கூடாது டோனியை எடுத்து, ஃபேக்டா பேசுறேன். அதனால நான் இது வந்து 4th வச்சிருக்கேன். நம்பர் 3 எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவராஜ் சிங் அடிச்ச 113 ரன்ஸ் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். அதை தான் நான் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஓகே, இது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்னையில தான் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல என்ன பெரிய கூத்து நடக்கும்னா, யுவராஜையும் கோலியும் தவிர வேற யாருமே அடிக்க மாட்டாங்க. இந்த மேட்ச்ல சேவாக் வரமாட்டாரு. சேவாக் ஏதோ இன்ஜுரியோ பிரேக்கோ என்னமோ சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாதான் குவார்டர் ஃபைனல்ஸ் போக முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு மேட்ச் தோத்துருக்கோம், ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. சின்ன டீமோட மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சா அவனை சென்னையில வச்சு நடக்குது. சேவாக் வேற இல்லை. ஓப்பனிங் வந்து கம்பீரும் சச்சினும் தான் வந்தாரு. ஸோ இந்த மேட்ச் ஆடணும். சச்சின் வந்து பால் வந்து அவுட் ஆயிடுவாரு. சச்சின் அவுட் ஆயிடுவாரு.
அம்பையர் அவுட் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும், அவுட் இல்லாத மாதிரி அப்படி தோணும். ரவி ராம்பால் தான் பால் போடுவார்னு நினைக்கிறேன். சச்சின் அவுட் ஆயிரும். பட் சச்சினை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் நியாயம், நீதி, நேர்மை, தர்மம் அப்படிலாம் இருப்பாரு. அவரே வந்துட்டு நான் அவுட் அப்படின்னு போயிட்டாரு. சென்னை ஃபேன்ஸ் அப்படியே அமைதி ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் கம்பீர் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் யுவராஜும் கோலி வந்து அடிச்ச அந்த 50 கொஞ்சம் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அந்த அடிச்ச அந்த 59 ரன்ஸ். அதுக்கப்புறம் யுவராஜ் அடிச்ச அந்த 100. இந்த 100 பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, ஐகானிக்கான 100ன்னா அதே நம்ம சென்னை பிச்சர் தான் பிளட் வாமிட் எடுப்பார் யுவராஜ். பிளட் வாமிட் எடுக்கும். இப்போ அந்த டைம்ல தான் கேன்சர் இருந்துச்சு. அது வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். அதாவது கேன்சரை ஃபைட் பண்ணிட்டே வர அந்த வேர்ல்ட் கப் விளையாண்டது நமக்கு தெரியாது இல்லையா. அந்த மேட்ச்ல பிளட் வாமிட் எடுத்து அம்பையர் வந்துட்டு போறியா விளையாடுறியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இல்லை, நான் செத்தாலும் இந்த மேட்சை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு யுவராஜ் சொல்லி அந்த மேட்ச்ல நின்று செஞ்சுரி போட்டு வின் பண்ணது. ஒருவேளை அன்னைக்கு யுவராஜ் அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வெஸ்ட் இண்டீஸ்க்கு ப்ரெஷர் இருந்திருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருப்பாங்க. சென்னையில் வச்சு நம்மளை அடிச்சு வெளியே போயிருப்போம் நம்ம வேர்ல்ட் கப் விட்டு. அது நடக்காததுக்கு காரணம் யுவராஜ் தான். அதனால அந்த கிரெடிட்டை வந்து நான் யுவராஜ்க்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் யுவராஜ் தான் வாங்குவார். இந்த வேர்ல்ட் கப்ல 4 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார் யுவராஜ். 4 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார். எத்தனை 50? கிட்டத்தட்ட 4 50, 15 விக்கெட்ஸ் பிளஸ் 4 50, ஒரு செஞ்சுரி, 15 விக்கெட்ஸ். பர்ஃபெக்ட் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இந்த செஞ்சுரி எனக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு இடமா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இது 3rd கொடுத்துருக்கேன். நம்பர் 2ல எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, MS டோனி அடிச்ச அந்த 91 ரன்ஸை நான் இதுல வச்சுட்டேன். ஏன் நான் கம்பீரை வைக்காம டோனியை இதுல வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேப்டன்சி. என்னதான் வந்து ஐகானிக்கா எல்லாரும் இருந்தாலும் ஒரு கேப்டனோட வேலை அப்படிதான் இருக்கு. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்தியா வந்தாங்க. இந்தியா அந்த டீமை கொண்டு வரலாம் ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு மேட்ச் டை ஆகி ஒரு மேட்ச் தோத்து இப்படி உள்ள வரலாம் ரொம்ப கஷ்டம். டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்டா தான் இருந்துச்சு அந்த வேர்ல்ட் கப்ல. அதையும் நான் ஒத்துக்கிட்டேன். டோனி அந்த டைம்ல வந்து இந்த அம்பையர்லாம் சொல்லுவாங்கல்ல, டோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த டைம்ல வேலைக்கு ஆகுது. எத்தனை வாட்டி டோனி ரிவ்யூ எடுத்து தப்பா இருக்கு தெரியுமா? போய் அதுல பெர்சன்டேஜ் செக் பண்ணி பாருங்க. 2011 வேர்ல்ட் கப் டோனியோட பெர்சன்டேஜ், டிஆர்எஸ் பெர்சன்டேஜ் அநியாயத்துக்கு கம்மியா இருக்கு அந்த டைம்லனா. ஏன்னா அவ்வளோ பேட்டிங்கும் ஸ்ட்ரகிளா இருந்து மற்ற கொஞ்சம் இதுவும் ஸ்ட்ரகிளா இருந்து. பட் ஒன்னே என்ன பண்ணாருன்னா, அந்த கேப்டன்சி சூப்பரா இருந்து. இந்த அஸ்வினை வந்து டக்குன்னு உள்ள கொண்டு வர்றதா இருக்கட்டும். ஓகே, அஸ்வினை போடுவோம், ஆஷிஷ் நேரம் வெளியே வச்சுட்டு அஸ்வினை போடுவோம் இந்த மேட்ச், வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியா மேட்ச் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். யூசப் பதானை வெளியே வச்சுட்டு உள்ள ரைனாவை கொண்டு வரதா இருக்கட்டும். அது பெரிய சேஞ்ச் இந்த ரைனாவை கொண்டு வந்ததுன்னா. அதுக்கப்புறம் ஃபைனல்ல வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்றதா ஸ்ரீசாந்த்லாம் கொண்டு வர்றாரு. அது எதுக்கு கொண்டு வந்தாருன்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ரீசாந்த் வந்தாரு, சரி, ஹி டிசர்வ்ட் இட். ஃபர்ஸ்ட் மேட்சோ லாஸ்ட் மேட்சோ வந்து லேண்டு போவாரு. ஸ்ரீசாந்த் டிசர்வ்ட் இட் சொல்ல போனா. அதாவது அவர் கிடைக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டோனி வந்து கேப்டனா வந்து நிறைய பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாத மேட்ச்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துட்டு போனோம் டோனியோட தாட் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராபின் உத்தப்பாவை யாரோ வந்து பாட்காஸ்ட்ல சொல்லுவாங்க, எதுக்கு வந்து யுவராஜுக்கு பதிலாக டோனி ஃப்ரண்ட்ல வந்தாருன்னா, முத்தையா முரளிதரன் பவுலிங் போட்டுட்டு இருப்பாரு. முத்தையா முரளிதரன்ட்ட நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காரு யுவராஜ். ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. டோனி முத்தையா முரளிதரனை ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா 3 வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் 3 வருஷமா முத்தையா முரளிதரன் சென்னை சூப்பர் கிங்ல இருந்திருக்காரு. ஸோ டோனிக்கு தெரியும் முத்தையா முரளிதரன் எப்படி போடுவாருன்னு. அதனாலதான் டோனி வந்து ஃபர்ஸ்டே வாலண்டியர் அவரே வந்துட்டாரு. ஏன்னா அதுக்கு முந்தின மேட்ச் தான் வந்து யுவராஜ் சிங் டக் அவுட் ஆவாரு செமிஃபைனல்ல. ஸோ நானும் அப்படிதான் நினைச்சேன். நானும் அந்த டக் அவுட் ஆனதை பார்த்தேன்னா, ஓகே, இது ஒரு நல்ல ஐடியா தான் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ திடீர்னு யுவராஜ் ஏர்லியா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யுவராஜும் அவுட் ஆகிட்டா ப்ரெஷர் யாரும் இருக்கும், டோனி ரைனா அப்படின்ற மட்டும் தான் இருக்கும். ஸோ கேப்டனா ஃப்ரெண்ட்ல போய் நின்றுட்டாலே ப்ரெஷர் போயிடும் அப்படின்றதுனால டோனி வந்து நாக் அடிச்சு ஃபாஸ்டா லேண்டு, அந்த ஐகானிக் 6 அடிச்சது, என்னதான் வந்து கம்பீர் லேண்டாலும் ஒரு 6 அடிச்சு அப்படி முடிக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். புரியுதா? அதையும் நான் சொல்லிட்டேன். என்னதான் வந்து கம்பீர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த சட்டையிலலாம் வந்து அழுக்கெல்லாம் இருந்து பயங்கரமா வாரியர் மாதிரி இருந்தாலும், ஹி பிளேட் லைக் அ வாரியர். பட் டோனி அந்த அடிச்சு 6 அடிச்சு முடிக்கிறதுக்கு தான் எல்லாரு கண்ணிலையும் இருக்கும். அது அப்படிதான், அதுதான் கேப்டன்ஸ் நாக்கும்பாங்க. அன்னைக்கு மேட்ச்லயும் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்கினாரு. ஸோ பெர்ஃபெக்ட் எண்டிங், அவருக்கு கிரெடிட் கிடைச்சிட்டு லாஸ்ட். ஸோ அதனால டோனி அடிச்ச இந்த நாக்கை செகண்ட்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சின் அடிச்ச 85 வெர்சஸ் பாகிஸ்தான். இது ஒரு சீனான நாக்கு. அதாவது வேர்ல்டே வந்து இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் வந்து செம்ம ஹைப்பா இருக்கும். ஏன்னா மொஹாலில நடக்கும், பாகிஸ்தான் இருப்பானுங்க. எத்தனை வாட்டி கேட்ச விடுவானுங்க சச்சின், எத்தனை வாட்டா எஸ்கேப் போவார். ஒரு கேட்ச விடுவானுங்க, தட்டி விடுவானுங்க, LBW மிஸ் ஆகும், கீப்பர் கேட்ச் மிஸ் ஆகும், எல்லாமே இந்தியாவுக்கு ஃபேவரா நடக்கும். இந்த மேட்ச் ஸ்டார்டிங் நல்லா இருக்கும். சேவாக் பொழந்துருவாரு. உமர் குல்லாம் ஒரு ஓவர்ல 5 4 அடிப்பார். உமர் குல்லாம் அலாத பாடுதான். உமர் குல்லாம் 35 ரன்ஸ் சர்ன்னு போவோம். ஓகே, பொழக்க போறானுங்க. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது பொழக்க போறானுங்க இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன்னா, எல்லாம் டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டானுங்க. கம்பீர் அவுட்டு,
கோலி அவுட், யுவராஜ் டக் அவுட், ஒஹாப்ரியஸ் 5 விக்கெட். அதாவது இந்தியாவோட அந்த வேர்ல்ட் கப்ல 4 பவுலர் 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து டிம் பிரஸ்னர் நம்மளோட 5 விக்கெட் ஹால், ரவி ராம்போல் வெஸ்ட் இண்டீஸ் நம்மளோட 5 விக்கெட் ஹால், சவுத் ஆப்பிரிக்கன் டேல் ஸ்டெயின் நம்மளோட 5 விக்கெட் ஹால், ஒஹாப்ரியஸும் 5 விக்கெட் ஹால். ரெய்னா கடைசி நின்னாரு. பட் அந்த 85 ரன் அடிக்க என்ன பாடு. அதாவது சச்சின் அடிக்க அவன் உட்காந்து பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க, உட்காந்து அஃப்ரிடி எல்லாம் உட்காந்து கதறிட்டு இருப்பானுங்க, டேய் அந்த அவுட் ஆக்குடா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அவனுங்க. இப்ப அந்த டென்ஷன், அந்த ஷஹீத் அஃப்ரிடி வந்து டென்ஷன் ஆகிறலாம் பயங்கரமா இருக்கும். இந்த அஜ்மல் எப்படி டென்ஷன் ஆகிறன்னு நமக்குலாம் தெரியும். அஜ்மல் தெரியும்ல, அஜ்மல்லாம் டென்ஷன் ஆகிறலாம் பயங்கரமா இருக்கும். அந்த சச்சின் விக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்க படுற பாடே பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த சச்சின் 85 அடிக்கடி சான்ஸே இல்லை. இந்தியாலாம் எங்கேயோ தோத்துருப்பாங்க. சச்சின் 85 அடிக்கடி இந்தியா ஆல் அவுட் 150க்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த நாக்கு என்ன நாக்குன்னு தெரியல, அது சச்சினுக்காக எடுத்த நாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அடிச்ச ஒரு 2 செஞ்சுரிக்கும் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கல. ஒன்னு அவர் அடிச்ச செஞ்சுரி டை ஆயிடுச்சு, இன்னொரு செஞ்சுரி வந்து தோத்துட்டாங்க. இந்த ஒரு நாக்கு அடிச்சாரு, 85 அடிச்சார். நல்ல வேலை செஞ்சுரி அடிக்கல, அவர் அடிச்சிருந்தா தோத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சுரி ஒரு 90 போயிருந்தாரு வச்சுக்கோங்க, பேனிக் ஆகி அவுட் ஆயிருப்பாரு, அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கும். ஸோ 85 அடிச்சது இந்த நாக்கை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆஷிஷ் நெஹ்ராலாம் பயங்கரமா பவுலிங் போட்டு, எல்லாருமே நல்லா பவுலிங் போட்டு விராட் கோலி கேட்ச் பிடிச்சு முடிஞ்சிரும். அந்த மேட்சுக்கு நிறைய பேர் வருவாங்க, மன்மோகன் சிங்லாம் வருவாங்க. ஸோ என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இதுதான். அதுக்கப்புறம் ஹானரபிள் மென்ஷன் அதையும் நான் சொல்லிடுறேன். ஹர்பஜன் சிங், முனாஃப் பட்டேல், ஜகீர் கான், அஸ்வின், பியோஸ் சாவ்லா, ஆஷிஷ் நெஹ்ரா, யூசப் பதான், சாவ்லா, இவங்க எல்லாருமே நான் சொல்லிடுறேன். இவங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஹர்பஜன் சிங்லாம் வெறித்தனமா பவுலிங் போடுறது ஒரு நல்லதான். ஜகீர் கானை பத்தி சொல்லியாச்சு, அஸ்வின் பத்தி சொல்லியாச்சு, முனாஃபை பத்தி சொல்லியாச்சு. ஹர்பஜன் சிங், ஆஷிஷ் நெஹ்ரா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நல்ல, ஹர்பஜன்லாம் இருந்தது வந்து நல்ல பவுலர், புளிஞ்சு எடுக்கிறது, ரன்னே அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாரு. ஆஷிஷ் நெஹ்ராவோட இம்பாக்டும் இருந்துச்சு. பவுலர்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட் கொடுத்ததுனாலையும் நம்ம இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கோம், அந்த வேர்ல்ட் கப்பை. அதையும் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த வேர்ல்ட் கப் தான் இந்தியா 2ஆவதா டீமா விளையாண்டது. எனக்கு தெரிஞ்சு 3 வாட்டி தான் இந்தியா டீமா விளையாண்டுருக்காங்க வேர்ல்ட் கப்ல. ஒன்று 1983, 4 வாட்டி. ஒன்று 1983, இன்னொன்று 2007, 2011 T20 வேர்ல்ட் கப், 2024. எப்பெல்லாம் இந்தியா டீமா விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே T20 வேர்ல்ட் கப் 2024 வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு அது ரொம்ப போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ரேங்கிங்ல. ஏன்னா இந்தியா டீமா விளையாண்டதுனால போடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே இது போன வாட்டி 2015 போட்டேன், அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எல்லாமே ஒன் சைடடாக இருந்து. 2019க்கும் நான் போடல. 2019க்கு நான் எது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் போடுவேன். ஃபுல்லாக ரோஹித் சர்மா தான் போடணும். ரோஹித் சர்மா 5 செஞ்சுரி எடுத்துக்கான். எல்லாமே 1, 2, 3, 4, 5 ரோஹித் சர்மா தான் போடணும். நான் ரோஹித் சர்மாக்குன்னு தனியாக போட்டிருக்கேன் 2019. ரோஹித் சர்மா 2019 அடிச்ச இன்னிங்ஸை தனியாக போட்டிருக்கேன். பட் என்னால் மொத்தமாக டீமாக போட முடியாது, ஏன்னா டீமாவே விளையாடல. அந்த வேர்ல்ட் கப் டீமா விளையாண்டாங்க, 2011 வின் பண்ணோம். 2024 எப்படி வின் பண்ணோம்னா டீமா விளையாண்டோம், அதனால வின் பண்ணோம். இனியும் இந்தியா டீமா விளையாண்டா வின் பண்ணலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அடிக்கலாம், டெஸ்ட் வேர்ல்ட் கப் எல்லாமே அடிக்கலாம் அசராம. கோலி, ரோஹித் சர்மா கேப்டன்சில அடிக்கலாம். அதான் நான் சொல்றேன். கடைசியா நம்ம அந்த ஐகானிக் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தது, ஏதாவது இந்தியன் டீம் சண்டை வராம இருந்தது அந்த வேர்ல்ட் கப் தான். அந்த வேர்ல்ட் கப் எப்ப இந்தியா ஜெயிச்சாங்களோ அதுல ஆரம்பிச்சது இந்த டோனியோட அந்த சொம்பு தட்டுற ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சானுங்க. சேவாகுன்றானுங்க, இவனுக்கு கம்பீர்ன்றானுங்க, யுவராஜ் வாந்தி எடுத்ததுனால தான் நாங்கள் வின் பண்றோன்றானுங்க. இவங்க டோனி தொட்டதெல்லாம் தங்கும். அதாவது டோனி ஃபேன்ஸை பொறுத்தவரை எப்படின்னா, பவுலிங் போடுறதும் டோனி, பேட்டிங் பிடிக்கிறதும் டோனி, கீப்பிங் பண்றதும் டோனி, ஃபீல்டிங் பண்றதும் டோனி, அம்பையரிங் பண்றதும் டோனி, ஃபேன்ஸ்ல இருந்து கையை தட்டுறதும் டோனி. இப்படி டோனி ஃபேன்ஸ் பேசுவாங்க. யுவராஜ் ஃபேன்ஸ் எப்படி பேசுவானுங்கன்னா, எங்கால் கேன்சர் வந்து லேண்டாரு அப்படிமா. இது கஷ்டம் தான், லேண்ட் இருக்காரு, ஒத்துக்கிறேன். அது வந்து யுவராஜ் அப்படி லேண்டாரு, ஓகே, யுவராஜ் ஃபேன்ஸுக்கு ஒருத்தருக்கு. ஆனா அது எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டானுங்க யுவராஜ் ஃபேன்ஸ். அவனுக்கு நல்லா விளையாடாட்டியும் அவர் நல்லா விளையாடுறா அப்படிமானுங்க. சேவாக் ஃபேன்ஸ், அவனுக்கு இந்த சேவாக்கு சுத்தமா தோனி அவ்வளோ பிடிக்காது, அதான் உண்மை. என்னதான் சொன்னாலும் தோனி பிடிக்காது. கம்பீர் ஃபேன்ஸ் பொறுத்தவரை எப்படின்னா, கம்பீருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கணும் அப்படின்னு வருது. ஏன்னா அவங்களுக்கு தோனி பிடிக்காது, அதனால கம்பீருக்கு தான் கொடுத்துருக்கணும், அவர் தான் அதிக ரன். எப்படா லாஜிக் படி யோசிக்கிறீங்க? கம்பீருக்கு எப்படி கொடுத்துருக்கணும்? 97 அடிச்சு டோனி 91 அடிச்சேன்னா கொடுத்துருக்கணும். மொமெண்ட்டை யார் ஸ்டீல் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். 2019 ஞாபகம் இருக்கா? 2019 மொஹாலியில் ஒரு மேட்ச் நடக்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். அதுல ஹேண்ட்ஸ்கோப் ஒரு செஞ்சுரி, ஹேண்ட்ஸ்கோப்னு நினைக்கிறான், ஒரு செஞ்சுரி அடிப்பான், தவான் செஞ்சுரி அடிப்பான். கடைசி ஆஸ்டன் டர்னர்னு ஒருத்தன் வந்து 84 அடிச்சு முடிச்சுட்டு போயிடுவான் மேட்ச். அவனுக்கு தான் கொடுப்பாங்க. செஞ்சுரி போட்ட யாருக்குமே கொடுக்கலாம், அவனுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மொமெண்ட் அவன் ஸ்டீல் பண்ணிட்டான். புரியுதா? மொமெண்ட்டை யார் ஸ்டீல் பண்றாங்களோ எது கண்ணு முன்னாடி தெரியுதோ. இப்போ 2011 வேர்ல்ட் கப்னால யாருக்கு கண்ணு முன்னாடி வரும்? டோனி அடிச்ச அந்த 6,
அதுதான் கண்ணுக்கு முன்னாடி வரும். அதனால தான் அது அவங்களுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறது தப்பே இல்லை, புரியுதா? இதுதான். அதனால யார் வந்துட்டு கம்பீர் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒத்துக்கிடவே மாட்டேன். என்னதான் வந்து டோனி ஃபேன்ஸ் ஒரு லூசு கூதி மோனுங்கனாலும் நம்ம வந்து லாஜிக் படி யோசிச்சா நம்ம வந்து டோனிக்கு தான் கொடுத்துருக்கணும். அதனால டோனி தான் ஒரு நல்ல கேப்டனாக தான் இருந்திருக்காரு. அவ்வளோ பெரிய சீனியர். டோனி வந்து 2 விதமான இதையும் பண்ணிட்டாரு. 2007 ஒரு யங் டீமை வச்சும் அவர் வின் பண்ணிட்டாரு. 2007 எல்லாருமே டோனியோட பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டீம். எல்லாமே ரொம்ப சீனியர் பிளேயர் தான். அந்த டீம் மாதிரி இந்த டீம்லாம் வராது. என்னை பொறுத்தவரை எது ஸ்ட்ராங்கஸ்டான டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் தான். 2023 வேர்ல்ட் கப் டீமை எந்த டீமும் அடிக்க முடியாது. 2011 வேணா இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கலாம், 2023 தோத்துக்கலாம், பேட் லக். பட் 2023 வேர்ல்ட் கப் இந்தியன் டீமை எந்த டீமும் அடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க தோத்தாலும் நான் சொல்கிறேன் அதுதான் இருக்கிறதுலே வேர்ல்டுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். அதுதான் இன்னும் ஃபைனலில் சோக் ஆகிட்டானுங்க, பட் அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் தான். அந்த டீம் ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். அந்த ஐகான் அந்த ஹைலைட்ஸ் போடும்போதெல்லாம் காம்பானுங்க தெரியுமா, அதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வராது. சேவாக், சச்சின், கம்பீர், கோலி, யுவராஜ், ரெய்னா, டோனி, ஹர்பஜன், அஸ்வின், ஆஷிஷ் நெஹ்ரா, யூசப் பதான், ஜகீர் கான், முனாஃப் பட்டேல் இவங்கெல்லாம் இருந்த இது வராது. ஸோ இந்த வேர்ல்ட் கப்பை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஃபைனல் மும்பையில் வச்சு அடிச்சு இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது ரொம்ப ஐகானிக்காக இருக்கும். என்னதான் T20 வேர்ல்ட் கப் பயங்கரமாக இருந்தாலும் எனக்குலாம் T20 வேர்ல்ட் கப் அடிச்சது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு சைல்ட்ஹுட்டில் பார்க்கும்போது அந்த இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா 50 ஓவர் வேர்ல்ட் கப் அடிக்கிறது வந்து வேற லெவலு. என்னதான் T20 இப்போ பார்க்குறவங்க ஒரு லாக்டவுன் கிட்ஸாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து T20 கப் அடிச்சதெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்தியா 50 ஓவர் கப்லாம் அடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது ரொம்ப வேறமாக இருக்கும். ஸோ இதுதான் 2011 நடந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேவரட்டான இந்த ரெண்டு நாக்ஸ் எது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது 2011 வேர்ல்ட் கப்ஸை பற்றி ஏதாவது தாட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஓகே guys, see you in another video and remember it, always be on top. Cheers.